ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வழிகள்ல மணி மேக் பண்ணிடுமோ அந்த வழிகள் எல்லாத்துலயுமே நீங்க மணி மேக் பண்றது மூலமா நீங்க கார் மட்டும் இல்ல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்கலாம். ஏன்டா ஏர்னிங்ஸ் வந்து உங்களுடைய எஃபர்ட்டோட சேர்த்து அந்த ஸ்மார்ட்டான திங்கிங்ல தான் இருக்குது. அதனாலதான் இவர் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு. அதுவும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோல நம்மளோட கிளாஸ்ல நாங்க ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து டுடே முடியுது. ஸோ இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ரெண்டு இந்த ஏஐ நம்ம ஏஐ இமேஜ் சொல்லி இருக்குது ப்ரீமியம் கன்செப்ட் பெசிவ் இன்கம் கன்செப்டை கொண்டு வந்ததால இது இப்போ நம்ம 3 மந்த் கொண்டு வந்திருக்கோம். அது நிறைய பேருக்கு போய் கட்டாயம் சேரணும். ஏன்னா நமக்கு நம்மளோட லைஃப்ல ஏழாத கட்டம் கொண்டு வரும். நம்ம இன்னொரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு கொடுப்போம். நம்ம ஒர்க் பண்ற வெக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நாம இப்ப ஒர்க் பண்ணிட்டு நம்ம இல்லாம போனோம்னு சொன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. சில கவர்மெண்ட் சில ஆப்ஷன் வச்சிருந்தாலும் நான் பொதுவாக சொல்றேன். பட் அது வந்து ஒரு நீங்க கவர்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணி அந்த ஷெட்யூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய போட்டி அதுல இது இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து நீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த அசெட்ஸ்களை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இல்லைன்னு சொன்னாலும் ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு போயிட்டே இருக்கு. யூசர் நேம் லொகின் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அதில் ஜாயின் பண்றதுக்கு ஒரு கேட்டிருந்தாரு. நம்ம ஆஃபர் போட்டோம் 15,000 லாங் டைம் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா என்ன எல்லா நிறைய விஷயம் கேட்டுட்டு ஒரு லாஸ்டா ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். என்னன்னா ஒரு பேரை சொல்லி இவர் பிரதர் தெரியுமா சார், எந்த பிரதர் அவர் தான் ரெஃபர் பண்ணினாரு. நான் அவருடைய பேசிட்டேன். உங்களோட அகாடமியில படிச்சுட்டு ஏர்ன் பண்ணி கார் ஒன்றும் புதுசா பை பண்ணேன். ஓகே ரைட். இப்ப நாங்க இப்பதான் 3 மந்த் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஓகே நீங்க ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்க நம்பி ஒர்க் பண்றல கட்டாயம் நீங்க ஸ்மார்ட் ஒர்க் இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே அப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த ஜேர்னியை சொல்றேன். இப்போ நான் ஒரு வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு என்ட்ரு ஆகுறேன். என்ட்ரு ஆகும்போது நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து இதுல ஒரு $10 நான் ஏர்ன் பண்ணேன். அதாவது $5 வித்ரோல எடுக்கணும். அந்த $5 நான் வித்ரோ பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். பட் அந்த $5 நான் ரீச் பண்ண பிறகு உண்மையாவே எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா அடுத்தது இன்னும் கூடுதலா இதுல ஏர்ன் பண்ண நான் என்ன செய்யலாம். ஓகே இப்பதான் இந்த வெப்சைட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சர்வே கம்ப்ளீட் பண்றது இதுக்குள்ளேயே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற இன்னொரு வெப்சைட் டைப் ஆகியும் இருக்குது. அப்ப ஒன்றுக்குள்ளேயே இன்னொரு ஏர்னிங்ஸ். ஓகே அப்ப ஏர்னிங்ஸை நீங்க டபுள் பண்ணீங்கன்னா 4 மடங்கு ஆகும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இவன் கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் வந்து என்ன ஜிக் நோடு செய்யலாம். நீங்க எந்த வெப்சைட்லயும் ஜிக்னு செய்யலாம். ஓகே ரைட். இப்படி கான்செப்ட் வந்து இப்பதான் வந்துச்சு. அவர் இந்த நான் குறிப்பிட்ட நபர் இருக்காரு கார் வாங்கணும்னு சொன்னவர் அந்த நபர் இங்க வரும் மட்டும். ஏன்னா நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சுமார் இந்தியில இருந்து ஒரு 6+ வருஷத்துக்கு முதல் என்னன்னா நான் ஒரு இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ண ஜேர்னியை பாருங்களேன். இப்போ நான் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ண போகக்குள்ள எனக்கு வந்து நான் நிறைய வெப்சைட் யூடியூபா இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி இப்போதான் யூடியூபுக்கு ஒரு கிரைட்டீரியா. நான் யூடியூப்ல வரக்குள்ள எதுவுமே இல்லை. யூடியூப் வீடியோ போட்டா அட்ஸ் வரும். அப்ப யூடியூபர் ட்ரை பண்ண ஃப்ரீ